ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வெலை மீனில் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு நான் தேவையான பொருள், இந்த மீன் வெட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கிலோ இருக்கும் மீன். 2 தக்காளி, ஒரு பல்லாரி எடுக்கணும் சின்ன சைஸாக. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் மஞ்சள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதான் இதுக்கு தேவையான பொருள், அவ்வளோதான். அதாக இதில் ஒரு கிரேவி செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மீன் கிரேவி வைக்க போகிறேன்னா, அது 2 தக்காளியும், இந்த வெங்காயம், பல்லாரி, பச்சை மிளகாய் 3ஐயும் மிக்சியில் ஒரு அடி திரித்து வச்சுக்கிறேன். திரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தவாவில் கடுகு போட்டு அதில் இந்த வெங்காயம், தக்காளி இதில் வேக விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வெலை மீன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பல் வெல்லம் கூட தட்டி போட்டிருக்கேன். அது வாசத்துக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன், பார்த்தீங்களா. இப்போ அடுப்பில் தவா வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். இதில் கொஞ்சம் கடுகு போடுறேன் வாசத்துக்கு, சரியா. போட்டு இந்த வெல்லம் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகுத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன். வேறு எந்த மசாலையும் நான் இதில் சேர்க்கல, பாருங்கள். இதுதான் நான் சேர்த்துருக்கேன். இது மிளகு கிரேவி இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கல் உப்பு, எண்ணெயில் இந்த மசாலா நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு, அப்புறம் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசாலையை நல்லா வேக விடணும். இப்போ அது வாடை போயிட்டு இப்போ அதில் தண்ணி ஊற்றுறேன், பாருங்கள். சரிங்களா, சூப்பராக இருக்கா இருக்குது, பார்த்தீங்களா. இப்போ இதில் இந்த மீன் துண்டை எடுத்து போடணும். 2 மீன் தலை இருக்குது, சூப்பராக இருக்கும். பால் எல்லாம் போட்டாச்சு. இந்த தக்காளி வெங்காயம் இதிலே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி தேவைன்னா நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் புளி கரைச்சி கொஞ்சோன்னு வேணால் விடலாம், ரொம்ப விடக்கூடாது. ஆனால் தக்காளி வெங்காயத்திலே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இது நம்ம மூடி வச்சிடணும், நல்லா வேகம் பற்றிக்கிறோங்க. இதில் சேர்த்துருக்குதே மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகு கிரேவி தான் இது. ஜீரக மிளகு கிரேவி தான். வத்தத்தூள் வேணுங்கிறவங்க இதில் வத்தத்தூள் சேர்த்துக்கலாம். சிலவங்களுக்கு குடல் புண்ணு இருக்கும், அவங்களுக்கு காரம் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவங்க மிளகு மட்டும் எடுத்துக்கிறோங்க.
வத்தத்தூள் எடுக்காதீங்க. இந்த கிரேவியே நல்லா இருக்கும் சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு. முடி வச்சாச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் புளி கரைசல் கொஞ்சம் 2 ஸ்பூன் விடலாம், இந்த டேஸ்டிக்காக. நான் அது விட மாட்டேன், ஆனால் உங்களுக்கு தேவையானுங்கிறவங்க விட்டுக்கிறேங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், எண்ணெயில் கடுகு போட்டு தாளிக்கணும். அவ்வளோதான் வேலை. பார்த்தீங்களா? இப்போ நான் கொஞ்சம் வந்து கொஞ்சமாக மகாராஜா சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன். பாருங்கள், மகாராஜா சிக்கன் 65 இந்த மசாலையில் கொஞ்சம் டேஸ்டிக்காக சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம். விலை மீன் கிரேவி ரெடி வச்சாச்சு. சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்ற வேண்டிதான். சூப்பராக இருக்கு. இன்றைய ஸ்பெஷல் விலை மீன் கிரேவி ரெடி. இதுக்கு தேவையான பொருளை திரும்பவும் நான் சொல்கிறேன். கட் பண்ண விலை மீன் 1/2 கிலோ, 2 தக்காளி, 1 பல்லாரி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிக்சியில் அந்த வெங்காயம், பல்லாரி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 1 கருவேப்பிலை, 1 போட்டு அதை ஒரு ஆட்டி அடிச்சா போட்டு தவால எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு 2-3 வெள்ளைப்பூடை தட்டி அதில் போட்டு அதில் இந்த அடித்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி அந்த இதில் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா அந்த பச்சை வாடை போயிடும். அந்த பச்சை வாடை போன உடனே அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் இந்த மீன் துண்டுகளை எடுத்து போடுங்க. போட்டு உப்பு கணக்காக இருக்கான்னு பாருங்கள். பார்த்து அதை மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்தில் இந்த பாருங்கள், சூப்பராக வந்துட்டு பாருங்கள் கிரேவி. சரிங்களா? ரெடி ஆயிடுச்சு. கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ நான் பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். ரொம்ப விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே தவாலை அப்படியே பிடிச்சிக்கிறோம். பாருங்க, மீன் தலை சூப்பராக வந்துட்டு. இது வால். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மகாராஜா சிக்கன் 65 மசாலையில் சிறியது. சூப்பராக வச்சாச்சு கிரேவி. விலை மீன் கிரேவி. இது நம்ம இந்த கிரேவியை வந்து ரைஸில் போட்டு விரவி சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ் வேக வச்சுருப்போம்ல சோறு, அதில் போட்டு விரவி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் இது. சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.